ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமான ஒரு டாபிக்கோடு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ எல்லாராலையும் பேசப்படுற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் என்னப்பா சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் இல்லைங்க, நிறையவே இருக்குது. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக ஏன் புறக்கணிக்குது? இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியே இட மாட்டோம் சொன்ன பாமக இந்த இடைத்தேர்தலில் ஏன் களம் காணுது? இதில் எதனா உள்குத்து இருக்கா? அந்த சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விவசாயம் உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த தம்பிக்கிட்ட இருந்து, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கன்னு தான் சொல்ல போகிறேன். வீடியோ போடுற நம்ம வியூவர்ஸுக்கு 2011 விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து மறுசீரமைக்கப்பட்டு உதயமானது தான் விக்கிரவாண்டி தொகுதி. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,34,624 பேர். இந்த தொகுதியில் முதல்ல 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2016 திமுக சார்பாக கே ராதாமணி எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவர் ஜூன் 14, 2019 வயிற்று புற்றுநோய் காரணமாக மரணம் அடைஞ்சார். அவர் மரணம் அடைந்தால அந்த தொகுதிக்கு பை எலெக்ஷன் வந்தது. 2019 ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக பாமகவோட கூட்டணி சேர்ந்து பை எலெக்ஷன் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றாங்க. அதிமுக சார்பா முத்தமிழ் செல்வன் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 2021 நடந்த எலெக்ஷன்ல திமுக சார்பா என் புகழேந்தி அவர் இந்த தொகுதிக்கு சார்பா எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இவர் ஏப்ரல் 6, 2024 மரணம் அடைஞ்சார். இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா லோக்சபா தேர்தலில், அதுல பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தாரு. பிரச்சாரத்தின் போது மேடையிலே மயக்கம் அடைஞ்சார். உடனே ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்கவில்லை. இவருக்கு 71 வயசு ஆகுதுங்க. இவருக்கு மறுபடியும் பை எலெக்ஷன் இந்த தொகுதிக்கு. இந்த தொகுதிக்கு சோதனையை பாருங்களேன். இந்த தொகுதிக்கும் திமுகவுக்கும் செட் ஆகலன்னு நினைக்கிறேங்க. தொகுதியில எப்பெல்லாம் திமுகவில எம்எல்ஏக்கள் வராங்களோ அதிலேயே பூமி விட்டு போற காலம் வந்துருதுங்க. சட்டுன்னு எனக்கு யோசனை வந்தது, 2026 யாருன்னா இந்த தொகுதியில திமுக வந்துட போறீங்கப்பா, அவங்க உயிருக்கு கேரண்டி கம்மிப்பான்னு தோணுச்சு எனக்கு. இந்த டாபிக் எல்லாம் வேணாம் நம்மளுக்கு. இந்த இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சி களம் இறங்குது, அவங்க வேட்பாளர் யாருன்னு சொல்றேன் பாருங்க. இந்த தொகுதியில திமுக சார்பா அன்னியூர் சிவாவை களத்தில் இறக்கியிருக்காங்க. பாமக சார்பா சி அன்புமணி அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் அபிநயாவும் களம் இறங்குறாங்க. ஏன்பா அதிமுக கேண்டிடேட் சொல்லலன்னு கேக்குறீங்களா? உங்களோட முக்கியமான கேள்வி என்னன்னா, பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை ஏன் புறக்கணிக்குது? அது காரணம் என்ன? இதோட காரணம் என்னவா இருக்கும்னு பார்க்கலாங்களா? அதிமுக தலைமை கிட்ட பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இடைத்தேர்தலை நியாயமாவும் நேர்மையாவும் நடத்த மாட்டாங்க, அதிகார பலமும் பணத்து பலம் கொண்டு இந்த தேர்தலை சந்திப்பாங்க, அதனால நாங்க புறக்கணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, 2019 இதே தொகுதியில பை எலெக்ஷன் நடந்தது, நீங்க தான் ஆளுங்கட்சியா இருந்தீங்க, அப்ப நீங்களும் இதே மாதிரி தான் தேர்தலை நடத்துனீங்களான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகளை நாங்க வாயே திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க, நாங்க ஒன்றும் திமுக இல்லைங்க, நாங்க அதிமுக, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, திமுக போல எல்லாம் நாங்கள் தேர்தல் நடத்த மாட்டோம், ஜனநாயகப்படி தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம்னு பதில் கூறியிருக்காங்க. அதிமுகவுக்கு எதிர்வரிசையில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இபிஎஸ் ஐயா அதிமுகவின் அதிகாரத்தை கையில் எடுத்ததுலேருந்து 10-11 தேர்தல் நடைபெற்ற எல்லா தேர்தலிலும் அதிமுக தோல்வி தான் சந்திச்சிருக்கு. இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா இபிஎஸ் ஐயாவுக்கு இது பெரிய பின்னடைவா ஏற்படும், அதிகாரத்துக்கே ஒரு கேள்விக்குறி ஆயிடும். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு போகுது. அதாவது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுது. பாமகவுக்கு நல்ல செல்வாக்கு மிக்க தொகுதி இது. திமுகவோ பாமகவோ யாருன்னா ஒருத்தர் ஜெயிச்சுட்டு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுன்னா அது ஒரு பெரிய பின்னடைவாயிடும். தேர்தலில் போட்டியிடாததுக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இடைத்தேர்தலே போட்டியிட மாட்டேன்னு சொன்ன பாமக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுதுன்னா காரணம் இருக்கா? காரணம் இருக்கு. பாமகக்கு செல்வாக்கு மிக்க தொகுதியில விக்கிரவாண்டி தொகுதி ஒண்ணு. எந்த ஆதாரத்துல அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாமக இவங்கெல்லாம் தனித்தனியா நின்று போட்டிட்டாங்க. அந்த தேர்தலில் திமுக 63,000 வாக்குகளும், அதிமுக 56,000 வாக்குகளும், பாமக 41,000 வாக்குகளும் வாங்கினாங்க. ஏறத்தாழ 23% மேல வாக்குகளை பெற்றாங்க. அதே போல 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவோட பாமக கூட்டணிட்டு அதிமுக அந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்றாங்க. இப்ப நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இதே தொகுதியில் இவங்க 32,000 வாக்குகள் மேல வாங்கினாங்க. இவங்க பாமக களம் இறக்கின சி அன்புமணி இந்த தொகுதிக்கு நல்ல புகழ் பெற்றவர், நல்ல செல்வாக்கு மிக்கவர். 2000 இது வரைக்கும் இவர் வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவராக இருக்காரு.
மேலும் 2016 விக்கிரவாண்டி சட்டமன்ற வேட்பாளராகவும் களம் கண்டவர் இவர். அதிமுகவுக்கு எதிரானவங்க என்ன சொல்றாங்க? அதிமுக இந்த தேர்தலில் களங்காணாததுக்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. அதிமுக இந்த தேர்தலில் களங்கண்டு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்கன்னா அதிமுக தலைமைக்கும் இபிஎஸ் ஐயாவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அதிமுக தலைமை யோசிக்குதுன்னு சொல்றாங்க. 2வது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, திமுக இந்த லோக்சபா எலெக்ஷன்ல 40க்கு 40 வாங்கி மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க இந்த எலெக்ஷன்ல நிற்காம பாமகவுக்கு மறைமுகமாக பாமகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்லப்படுது. அதே வேளையில் 2026 சட்டசபை எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷனில் எப்படினாலும் பாமகவை தான் கூட்டணி கொண்டு வர்றதுக்கு இப்படியே காய் நவுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. பாமகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கும் இருக்கு, அதிமுகவோட மறைமுக சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டும் வச்சுக்கிட்டு எப்படிலாம் இந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சிடலான்னு கணக்கு போடுறாங்க. தர்மபுரி தொகுதியை திமுகவிடம் பறி கொடுத்துட்டாங்க. விக்கிரவாண்டி தொகுதி எப்படின்னா திமுகவிடம் தான் கைப்பற்றிட்டு திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கலான்னு பாமக திட்டமிடுது. 3வது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா போட்டியிடுறாங்க. இவர் யாருன்னா, லோக்சபா எலெக்ஷன்ல தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர் இவர். இவங்க தர்மபுரி லோக்சபா எலெக்ஷன்ல 65,000 ஓட்டுக்கு விட்டுறாங்க. இவங்க வேட்பாளரான டாக்டர் அபிநயா தான் இந்த களத்திலும் களம் காண்றாரு. இன்றைய கள நிலவரப்படி திமுகவுக்கும் பாமகவும் தான் கடும் போட்டி நிலவுது. போன பை எலெக்ஷன்ல தோத்த மாதிரி இந்த பை எலெக்ஷன்ல திமுக தோக்குமா? பாமகவுக்கு செல்வாக்கு மிக்குகிற தொகுதியால பாமக வேட்பாளரான சி அன்புமணி அவர்கள் வந்து ஜெயிப்பாரா? எல்லாத்துக்கும் ரிசல்ட் ஜூலை 13ஆம் தேதி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. மறுபுறத்தில் அதிமுக வந்து அழிவு பாதையில போகுதுன்னு சொல்லிட்டு திருமதி சசிகலா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயாவும் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சசிகலா அவர்கள் வந்து அதிமுக வழிநடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்களோட ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரம் JR.